ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஒரு வழியாக மைன்கிராஃப்ட் வந்துட்டேன். கொஞ்சம் நாளாக 2 நாளாக ஃப்ரீ ஃபயர் தான் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோ போடல. இன்றைக்கி என்ன மாதம் கட்டிடுவோம் கைஸ். நைட் ஆயிடுச்சா? இல்லை, பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் வச்சுக்கோ. கொஞ்சம் இது போதும், பிரைட்னஸ் போதும். இது போதும் கைஸ். இப்போ மாதம் கட்டுறோம். கொஞ்சம் சொல்கிறேன் கைஸ். டுட்டோரியல்னால நம்ம கட்டுவோமா? ஏற்கனவே அது சொன்ன மாதிரி தான். அது ரிவரில் கட்டிட்டேன். கடலில் கட்டணும் கைஸ். கடலில் கட்டணும், இல்லைன்னா நிலத்தில் கட்டணும். சாலிடு அது பேர் வந்து ஏதோ ஸ்பியர் சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர் மேலே இருக்கிறது. நான் அட்மாஸ்பியர்லாம் கட்டியிருக்கேன். இல்லை அட்மாஸ்பியர் இங்கிட்ட இருக்கும். அது இங்கிட்ட கட்டட்டும். சரி, நம்ம டாபிக் மாற்றோன்னா கொஞ்சமாக எத்தனையோ பிளாக் போட்டு வந்துக்கோங்க கைஸ். நான் கொஞ்சம் போட்டு வந்துட்டேன். போட்டு வந்த பிறகு குட்டியாக பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 பிளாக் இப்படி இருக்கா, 4 பிளாக்கு இங்கே ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. இவன் ஒருத்தன் இங்கிட்டு போ பிளாக்குங்களா. இப்படிக்கா இப்படிக்கா எஸ். ஹாப்பர் ஓகே. ஹாப்பர் எடுத்துகிட்டு வரல கைஸ். அதான் கைஸ் வேறு எதுவும் இல்லை கைஸ். யூஸ் பண்ணேன். ஹாப்பர் எடுத்துகிட்டு வர மறந்து போயிட்டேன். அப்புறம் இப்படியே 22 பிளாக்ஸு 1 2 அப்போ கைஸ் சுத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 நல்லா இருக்குது. ஒரு 17 18 19 20 21 22 அவ்வளோதான் கைஸ். கரெக்டாக இருக்கான்னு தெரில. ஒரு எமர்ஜி பண்ணுவோமா? அப்படிங்களா? எமர்ஜி இருக்குல்ல, வாட்டர் பக்கெட் எடுத்துக்கோ. ஓ பச்சு நாம்பார் எங்கிட்ட இல்லை இவ்வளோ டேமேஜ் போயிடுச்சு. வச்சுக்கா ஆமை. அது ஆமை இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஏதோ குட்டியாக ஓடுது. நான் பெருசு. நம்ம இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே, 21 பிளாக்ஸ் போகணும் கைஸ். கரெக்டாக போயிருக்கேன். நான் தான் தெரில இது. அதுக்காக இதையும் எண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் கைஸ். இது பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியம். நான் இது ஏறி பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். 1 2 கைஸ் பார்த்துட்டேன். 2 பிளாக் தப்பாக போட்டிருக்கேன். நைட்டு வேறு ஆயிடுச்சு. அப்படியே ஊச்சிடலாமா? என்ன பண்ணலாம்? ஊற்றுருவான். ஏன் என்ன கேட்குறான்? நைட்டு பகல்லாம் இல்லை கைஸ். வாங்க கைஸ் கட்டுவோம். ஃபோன் வேறு இல்லை. அதே வேறு இடலாம் எடுக்குன்னா இதில் இருக்குது. இல்லை ஏன்டா எங்கே வர பார்க்கல. அடே சாலா ஓடுறா. எங்கே போனா? பேசாம தண்ணி ஊற்றி போடலாமா? பெஸ்ட்டு. யோ செத்துட்டான்டா. என்னடா அது? ஐக்கு மாட்டிட்டான்டா. இப்போ மாப்ஸ் தான் என்னை போடுமாமா, பொழந்து விடுமாமா. அச்சிப்பேன். யோ ரெப்டைடு போட்டு வா. ரெப்டைடு வச்சுக்கோ. ரெப்டைடுக்கே நல்லா இது கொடுக்குது. போடா ஷோவா இவங்களை வச்சுக்கிட்டு. இதான் போடல கேஸ். ஃபதர் காலிங் பூத்து அங்கே வேறு அருவி மாதிரி விட்டுது. அடி செத்து போச்சு. மீன் செத்து போச்சு கேஸ். வேறு மீன் செத்து போச்சு. போச்சு போ. எங்கடா இந்த தண்ணி இருக்கு? போ போய் கொஞ்சம் தண்ணிக்கு இப்படிக்காவா? அப்போ இப்படிக்காப்பா. ஓ நடக்கிற மாட்டி பிச்சு இது பிச்சு. ஐயோ அணியாக ஒருத்தீங்களா? ஓடு பார்த்துட்டு வே அது நல்லா இருக்கு. ஈஸ் மேலே அந்த வியூ அருமையாக இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு வச்சிருப்பேன். ஷேர்ஸ்லாம் போட்ட மாதிரி போட்டு வச்சிருப்பேன்.
ஷேர் ட்ரெஸ் போடுவோம் கீஸ். நல்லா பார்க்கலாம். என்ன புகஞ்சிடாமல் இருந்தால் சரி. சரி இப்போ ஏன் ரெப்டர் யூஸ் பண்ணினா வீடியோ போய்க்கலாம் கீஸ். மூச்சு முட்டுது தம்பே, மூச்சு முட்டுதுடா. செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான்டா தம்பி. வணக்கம். ரெப்டர் போட்டுருவேன். அவன் செத்துட்டான்டா. இல்லைடா அது எனக்கு இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ரெப்டரை போட்டு பறந்துட வேண்டியதான். போதுக்கு எப்படி ஒரு ரெப்டரை போட்டு பார்ப்போம். இது சுற்றுது கேஸ், எப்படி சுற்றுது. அவன் செத்துட்டான்டா. அப்படியே தண்ணியை போட்டு போட்டு போவோம் மகேஷ். அவன் செத்துற போகிறான்டா. செத்துறாரா தம்பி. வாடே வா தம்பி, தண்ணி மாட்டானு இது முடியல முடியலடா முடியலடா முடியல ஆண்டவா முடியலடா. அங்கே கூப்பிட்டு போக வேண்டியதான். அதை போட முடியும். ஓகே பிளாக் கேக் ப்ராப்பர்ட்டி செட் இதில் தான் இருக்குது. இதில் வச்சு இருக்குல்ல திடீர் இந்த கண்ட்ரோல் எடுத்து இங்கே போடுவோம். தூக்கி இதுக்காக ஓப்பன் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு கட்ட வச்சுருந்தது ஓப்பன் யூஸ் பண்ணுறேன். நீங்களா இது தேவையில்ல அதெல்லாம் இருப்பேன் போட்டு டேட்டில் தேவையில்லை. லெஃப்டன் உள்ளே போ. இல்லை இருந்து போய் வீஸ் தான் ஸ்டோன் கட்டுறது எதுக்கு உப்பு. எனக்கு எதுக்கா உப்பு. ரெண்டு ஹோம் நம்ம இருக்கு. ஸ்டோன் ஃபுல்லாக எடுத்துடணும் வீஸ். ஏன்னா அப்போ தான் ஈஸி. இல்லை ஒன்று மூணு ஒன்று விட்டால் தான் ஷல்கர் பக்கத்தில் இருக்கணும். நான் வேறு வாகனத்தில் இருக்கிறேன். கீழே போச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். சரி ஈஸ் இதை போட்டு வரேன் வீஸ். ஒரு வழியா முடிச்சிட்டேன். சுற்றி கட்டுறதுக்கு எனக்கு தான் போயிடுச்சு. ஒன்று இப்படி இந்த ஸ்ட்ரைட் இருக்குல்ல வீஸ் எட்டு போகணும். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு. ஐயோ கவுண்ட் பண்ணாமல் போயிட்டேன். சரி வா. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் வீஸ். போட்டுட்டு 8 பிளாக் எப்படி ஒரு பிளாக் போட்டுருக்கேன். போட்டாச்சா எப்படி இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணாமல் எடுத்தேன். போன வீடியோலே காமிச்சேன். கீஸ் பொங்கல் வருதுல்ல, பொங்கலுக்கு செலிப்ரேஷன் பண்ணணும் கீஸ். போன வாட்டி மாதிரி அப்படியே அது போன வாட்டி 2D பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேடி 3D பண்ணணும் கீஸ். இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணாலே இதான் பிரச்சனை. இதை செக் பண்ணணும் கீஸ். அங்கே மட்டும் நான் இது எதாவது செக் லோட் ஆகாத மாதிரி தெரியல கீஸ். எனக்கு வேலைப்படி தான் அந்த இதை போட்டு அதுதான் அங்கே அது எப்போயோ பண்ண கீஸ். இது ஒன்றுப்பா எப்போயோ நாக்கு வச்சு தொலை வேலை அந்த இதை போட்டு தான் பூச்சை போட்டு தான் தொலை விட்டுருந்தேன். ப்ரோஃப் வாக்கரை போட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கா கீஸ். இந்த இடத்துல தண்ணி ஊற்றி போகணும். கரெக்டாக அங்கே போய் நிற்கிறானு கரெக்டாக நிற்கிது. ஓகே கீஸ் ஆமாம் அதாவது ஓகே கீஸ் 8 பிளாக் ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கணக்கில் எடுக்காமல் அப்படியே 8 பிளாக் போகணும் கீஸ். அப்படி தான் எல்லா இடத்துக்கும் போட்டு கண்ணி பண்ணுறேன். டைம் ஆயிரும் கீஸ். ரைஸ் முடிஞ்சுன்னா ஐ மீன் 8 போட்டேன். இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க கீஸ் முக்கியம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த பிளாக் கணக்கு எடுத்துக்காமல் 8 அப்போலாம் இந்த பிளாக்கோடு ஏதோ 8 இந்த பிளாக் கணக்கு எடுத்துக்கலின்னா 7 கீஸ். அது தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படி இந்த இடத்துல வந்து பிளாக்கை போட்டிருப்பேன். அப்போ அதெல்லாம் வச்சு போட்டேன். ரீமைண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் தெரிஞ்சிருக்கோம். இந்த இடத்துல ஊற்றி பார்த்துக்கணும். தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா அந்த இடத்துல ஃபைனலாக தண்ணி ஊற்றணும். உப்பத்திக்கு தண்ணி தேவை. இப்போ அங்கேயும் ஊற்றி பார்த்துக்கணும். கரெக்ட் எறா தண்ணி. இதுக்கு மேலே ஃபார்ம் கட்டுறதுக்கு மறந்து போயிட்டேன். ஆமாம் ஈஸ் மறந்து போயிட்டேன் ஈஸ். மறந்து ஈஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாங்க அடிச்சு இது வா முன்னாடிப்பா இல்லைப்பா ஊந்துப்பா. ஐயோ தப்பா ஊற்றிட்டேன். என்னடா இந்த மெசேஜ் ஒன்று வந்துக்குது பார்க்குறது. அது கண்டது வரும் ஈஸ். ஓகே பாய். இதுக்கு மேலே பிளாக் தான் கட்டணும். பார்த்து வேறு மறந்து போயிடுச்சு ஈஸ்லாம். கீஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். இவன் தூக்கிட்டு கிடக்கான். இப்போ அந்த இடத்துல மேலே வந்து ஒரு 2 பிளாக் தூக்கணும் கீஸ். ஆனால் ஒரு பிளாக் ஏற்கனவே தூக்கிட்டேன். இன்னொரு பிளாக் தூக்கி விட்டுறாங்க. தூக்கிட்டு சரி காட்டுறேன் போய் காட்டுறேன். இன்றைக்கி ஒரு லேயர் தான் கீஸ் கட்ட முடியும். அடுத்த லேயர்லாம் கட்டியிருக்க முடியாது. எதுக்கே முடிஞ்ச கட்டுறேன் அதான் கீஸ். இப்போ டைம் என்னாச்சு 4
ஆ இந்த இடத்துல தான் கைஸ் போடுறேன், புரியுதா? இப்படிக்கா இந்த இடம் ஃபுல்லாக இப்படி கட்டி விட்டுறணும். கட்டிட்டு தண்ணி பக்கெட் ஊற்றணும். அது இப்போ ஊற்றி விட்டுலாமா இல்லை அப்புறம் ஊற்றலாமா வேண்டாமா? அப்புறம் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ மேலே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு தண்ணி பண்ணுறேன். கைஸ் வந்துட்டேன். அவர் என்ன பண்ணாப்பில்ல, நான் இந்த இடத்துல பிளாக்கை ப்ளேஸ் பண்ணாப்பிலையா இல்லை அடுத்த பிளாக்கை போட்டு ப்ளேஸ் பண்ணாப்பிலையா எனக்கு தெரியல. இப்போ எனக்கு அது புரியல. அதனால் திரும்ப போய் பார்ப்பேன்னு மட்டும் நினைக்கிறேன். பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி தான் நாமளே ஒரு பிளாக்கை போட வேண்டியதான். அடுத்த பிளாக்கையும் போட்டு கட்டி பண்ணுறேன். எஸ் இது ஒன்று நடந்துருக்கு மட்டும் பாருங்க. நான் அப்போ நைட் ஆச்சு தூங்குனது ஒரு குத்தோன்னு அப்புறம் நான் ஆற்றுனேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இப்போ இது தோதுக்கும் பாருங்க, இந்த இடத்துல 2 வழியாக போடணும். அது போய் போட்டுறேன். என்ன இப்போ பாருங்க பாருங்க. ஐயோ என்னடா வேலை செய்யணும். நான் கொஞ்சம் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன வேலை செஞ்சுருக்கியா? நிறைய பேர் வேலை செய்ய முடியலாம்டா. இது என்னடா ஆச்சு எனக்கு? இப்படி தான் என்ன பண்ணணும்? அப்படியே இப்படிதான் ஆச்சு. இவனு இருக்கேன். அதான் போடா. அப்படியெல்லாம் வேலை செஞ்சுச்சு ப்ளீஸ். வேலை செய்ய மாட்டேங்கிறான். என்னடா இது? சரி அது கீஸ். அப்படியெல்லாம் இப்படி அப்படியே போட்டு போனேன் கீஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டு அப்படியே நடந்தே போனேன். திடீர்னு தூக்கி இப்படி போட்டேன். போட்டு நான் பாட்டு போயிட்டேன். கீழே விழுந்து எனக்கு தெரியும் பாருங்க. இதை போட்டு கீழே விழுந்துட்டேன் போட்டுக்குன்னு. சரி மறுபடியும் யார் எலக்ட்ரைஸ் பண்ணுறான்ட்டு இங்கே செத்துடலாம். செத்த மறுபடியும் ரீச் பண்ண அங்கே தானே செட் பண்ணியிருக்கேன். நைட் அங்கே தூங்கி அந்த வேலையை பார்த்தேன். சரி பண்ண இங்கே பாருங்க சாவறேன். உங்களுக்கு கண்ணுக்குள் மூட சாவறேன் பாருங்க. ஓகே ஒன்று ஒரு வாட்டி தான் இப்போனவே அடிப்போம். இன்னும் அடிச்சுருக்காட துப்பு நல்லா துப்பு கேரி துப்பு. உங்கள் இவனே அடிச்சிட்டா. என்னடா வைக்கிறாடி நீ தண்டாங்கிறத ப்ரூஃப் பண்ணாதரா. இவனுங்களை அடிக்க சொன்னதுக்கு நான் விழுந்து சுட்டு வேண்டா. ஓப்பாவா ஃபைன் செத்துட்டா. ரீஸ் பண்ண அங்கே தான் இருக்கு. அங்கே பாருங்க எப்படா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் கிஷ் மாதிரி சாவர் பாருங்க. ஓப்பா பாருங்க கோல்லாம் இருக்குது. அப்படி அதுதான் எனக்கு கேவல் 2 இருக்காடா. இப்போ பாருங்க நேராது அதுக்குள்ள வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க தெரியுதா அந்த பெட்டு அங்கே காட்டில் வச்சுது தொப்பு தள்ளி விட்டுக்கிட்டே கிடைக்குது காரமா. இப்போ நான் ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். ராக்கெட்டை மணி நான் செலவு பண்ணி வந்துட்டீங்களா? கூட போச்சா ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். ஏன்னா அது தப்பிப்பான்டா. வீரன் மை இலையில் தப்பித்தான் ஏங்கீஷ் அப்படிதான் அதான் தப்பிச்சேன். இந்த இடத்துல தெரியுதா பெட்டு ரீஸ் பண்ண எங்கே ஆகுறேன்னா இந்த இடத்துல ஆயிடுறேன். அப்படியே தள்ளி விட்டுருந்தேன். இந்த பெட்டு தள்ளி விட்டுருக்கு. இந்த பக்கம் தள்ளி விட்டு தொப்புன்னு அந்த லட்சத்து வந்துடுறேன். இது தப்பாக போட்டுருக்கு. ஆமாம் ஈஸ் காட்ட மாட்டேன். பாருங்க இந்த இடத்துக்கு கரெக்டாக போட்டுருங்க. அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேங்க ஈஸ். அந்த இடத்துல அப்படியே ஆச்சு ஈஸ். ஏன் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. தண்ணியில் ஒரு வேலை ஆகாதோ இது அப்படி கிளம்பட்டார். கொஞ்சம் தப்பாக போட்டணும். கரெக்டாக இருக்குது. இந்த பிளாக்ல உடச்சு விட்ருங்க ஈஸ். நான் தெரியாதாமல் போட்டேன். கீழே போடுறதும் பிளாக்கெல்லாம் போயிடுச்சு. அது அப்புறம் எடுத்து வேண்டியதான். இது என்ன டிஷ் பண்ணேன். இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே இது பண்ணிடுறோங்க ஈஸ். சரிதா இந்த இடத்த ஃபுல்லாக இது பண்ணோம். ஒரு லேயர் தான் ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சு. அடுத்த லேயர் நம்ம போக வேண்டியது அது அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் அவங்க சாப்பிடுவோம் ஈஸ். இதே மாதிரி முடிப்போம் ஈஸ். இந்த ஃபார்ம் நானே தான் பண்ணுறேன். அப்புறம் நான் மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா வேறு ஃபார்ம் அந்த ஃபார்ம் அவர் நல்லா அப்படியே கொஞ்சம் நிறைய இது மாற்றிருங்க ஈஸ். இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில் மாற்றியும் வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல நிறைய இடத்துல மாற்றி வச்சுருங்க ஈஸ். ஃபார்மு இங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல மாற்றுவேன். இந்த இடத்துல இது சும்மா ஈஸ். நீங்கள் வேறு இது மட்டும் தான் ஒரு ஃபார்மு. நான் நிறையா நானே தான் போடுவேன். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஈஸ். இதுக்கே டைம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. அப்புறம் போட்டேன்னா ஸ்பீடு தான். அப்புறம் பார்க்க முடியாது. கிரேவில் அப்படியே எதுக்கு எடுத்தேன்னா சஃபகேட்டாக இப்படி செத்தலான்னு பார்த்தேன். தலை மேலே போட்டு அப்போ தண்ணியெல்லாம் தெரியாதா பொத்துன்னு போகுது. இது பெரிய வேலை ஈஸ். இங்கே இதுக்கு மேலேயும் போடணும்.
எனக்கு கவலை என்னன்னா இதுக்கும் மேலே போடணுமா, எனக்கு ஒன்றும் பெரிய தலைவலி ஆண்டிருக்கோம். முடியல தலைவரே, முடியல. இல்லை 8 பிளாக், நான் இப்படி ஒரு 7 பிளாக் போகணும். இப்படி ஒரு கைஸ் ஃபார்மே கட்டிடலாம் கைஸ். ஃபார்ம் கட்டிட்டு ஃபுல்லாக கட்டுறேன் கைஸ். இன்றைக்கி கட்ட முடியாது என்னால், நாளைக்கு தான் இந்த வீடியோ, அதனால் இதோட முடியுது. எப்படி தேர்ட் பர்சன் போக முடியுதுன்னு பார்க்கணுமா? ஆனால் தேர்ட் பர்சன் எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். முடியாது இன்றைக்கி நம்மளால முடியாது கைஸ். தெம்பில் தேர்ட் பர்சன் தான் எல்லாம் தேர்ட் பர்சன் போகிறாங்க கைஸ். மைன்கிராஃப்ட் யூடியூபர்ஸ் தேர்ட் பர்சனில் போய் காட்டுவாங்க. நம்மள்ட்ட இருக்க கீபோர்ட் வச்சுட்டு எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போ வீடியோ முடிச்சிடறேன். ஃபார்ம் தம்ப்நெயில் வந்து சித்திரமாக இருக்கும், ஃபார்ம் சித்திரமாக இருக்கும். அதனால் நல்லா கண்டுக்காதீங்க. புதுசாக தம்ப்நெயிலாம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ChatGPT பண்ணுறாங்க. ஆனால் அப்புறம் லோகோ புதுசாக மாற்றுங்க, அதை சொல்ல மாட்டேன், நிறையா நடந்திருக்கு. அதனால் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன்.